குருவே துணை. குருதேவா அக்தீஸ்வரர் என்னுடைய ஞாபகத்தை சொல்லி மக்கள் பிழைப்பதற்காக நன்மையாக அறிவுரை சொல்ல வேண்டும். ஐயா, மூலாதாரத்துக்கு பீடத்துக்கு மேல கணேச பீடம், வல்லவ கணபதியுடைய பீடம். அந்த வல்லவ கணபதி பீடத்திலிருந்து அதுக்கு பேரு சுவசஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கிறது மணிப்பூரகம். அதுல கீழே சுவசஸ்தானத்துல நம்ம பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவனும் வாழ்றாங்க. அதுக்கு மேல மணிப்புரத்துல லட்சுமியும் விஷ்ணுவும் வாழ்றாங்க. அதுக்கு மேல அனாதைக்கு 6 கடவுளும் மகேஸ்வரி வாழ்றாங்க. இங்க சதாசிவம் மனோமணி தாய் வாழ்றாங்க. இதை ஒவ்வொன்றா சொல்லும்போது இந்த 5 எழுத்துக்கு இந்த 6 சேர்க்கும்போது அது ஓம் நமச்சிவாயா சொல்லும்போது குடும்பத்துக்கு செல்வமும் சிறப்பும் சேரும். அந்த மூலாதாரத்திலிருந்து மேலே வரைக்கும் நீங்க சொல்லி வர்றது கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆசனம் போடுங்க. இந்த ஆசனம் போட்டு செய்யலாம் ஐயா. இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆசனம் போட்டு அப்போ இது ரேசகம், இது பூரகம். இது இந்த இடத்துல நிப்பாட்டினா இந்த இடத்துல கீழே மூக்கு கீழே இந்த இடத்துல நிப்பாட்டிங்கன்னா கும்பகமாகும். இந்த மூச்சை கரெக்டாக ஏற்றி மெதுவாக அந்த இடத்துல நிப்பாட்டணும். இந்த மந்திரம் சொல்லி வரும்போது அதை சொல்லணும். சொல்லி இந்த இடத்துல நிப்பாட்டணும். ஓம் நமச்சிவாயா யும் நமச்சிவாயம் அப்படி சொல்லி இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு மூச்சு நிப்பாட்ட முடியல, ரேசமாகுது, கும்பகமாக மாட்டேங்குன்னு சொன்னா அப்பதான் நீங்க இந்த விரலை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மெதுவா அப்படி வரணும். மெதுவா செய்யணும். அப்படி நிற்கும்போது இந்த இடத்துல அந்த சொல்ல இந்த இடத்துல அப்படியே கும்பகமாகி நிற்கும்போது தலைக்குள்ள அப்படி ஒரு ரவுண்டு சுற்றும். உன் கண்ணுக்கு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தோணும். ஒளி தோண்டி அந்த 4 நாள் 48 நாள் ஆகும்போது அந்த ஜோதியானது அப்படியே பரவி பெருசாக வரும். ஒரு காசடைக்கு வரும். அந்த காசடைக்கு அப்படியே பெருசாகி அந்த காசை சுற்றி ஒரு ரவுண்டு வரும். அந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ஒளி போய் அடங்கும். அப்போ ஒளி அடங்கும் போது உங்களுக்கு கீழிருந்து மேலே ஏறுறது உங்களுக்கு தெரியும். அப்போ ரேசகமும் பூரகமும் கும்பகம் உங்களுக்கு அப்போ தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒரு வெயிட் ஏறுன மாதிரி ஏறும் அந்த கும்பகம் இடத்துல. அப்போ மெதுவாக மூச்சை விட்டு அப்போ நாசியை பொழுது வச்சு அப்படி சொல்லணும். சொல்லி விட்டுட்டு அப்புறம் 2வது இப்படி 2 கையை தேய்க்கணும். தேய்ச்சி இப்படி முகத்தில் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படி இப்படி தேய்க்கணும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படி காலெல்லாம் தேய்ச்சோம். இன்னும் நீங்கள் மருந்து சாப்பிடல, ரொம்ப அதிகமாக செஞ்சாதீங்க. கால் பிடிச்சிக்கிறோம், எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். மெதுவாக செஞ்சுட்டு வாங்க. உடம்புல நல்ல சத்தான பொருள் சாப்பிடுங்க. அடக்கி வாழுங்க. 5 பஞ்சபூதம் ஒடுங்கும். அப்புறம் 2வது அடுத்த ஒரு தீட்சை, நல்ல தீட்சை உங்களுக்கு சொல்லித்தரேன். போன வாரம் சொல்லியிருந்தேன். இந்த வெயிலில் போகும்போது ரொம்ப கடுமையாக இருக்குது, உடம்பெல்லாம் சூடாக இருக்குன்னா 3 சொல்லித்தரேன். 3 மந்திரம். அந்த 3 எழுத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். ஓம் அங் சிங் சிவா, ஓம் அங் சிங் சிவா, ஓம் அங் சிங் சிவா, ஓம் அங் சிங் சிவா இப்படி சொல்லிட்டு போனோன்னா அந்த இதானது அப்படியே அந்த வெக்கையானது அப்படியே கொஞ்சம் தாழ்ந்து நீங்கள் நடந்து போடும்போது உங்களுக்கு வெயிலே தோணவே தோணாது. நல்லா போயிட்டு வாங்க. இந்த வெயில் காலத்தில் நல்லா பாருங்கள். காலையில் எந்திரிச்சு
நீங்கள் தியானமெல்லாம் முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதுதான் சூரியன் தான் நம்ம கடவுள். அந்த சூரிய ஒளி இருந்தால் தான் நம்மகிட்ட ஒளி வந்து சேரும். அது பாருங்கள், சாயங்காலம் கைகாலம் முந்தியெல்லாம் எடுத்து சூரியன் வீட்டில் இருக்கிறவங்க சாயங்காலம் வந்து அல்ல மாடியோ அல்லது தோப்போ துறவோ போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது இல்லாதவங்க மொட்டை மாடிக்கு போயிருங்க. மேற்கிருந்து சூரியன் வருது, அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள். பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அந்த சூரியனுக்கு மந்திரம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதை பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். இதுதான் சந்திரன் வந்துட்டு பவர் நினைச்சு அது வந்து சாயங்காலம் வந்து நல்லா குளிச்சுட்டு போய் அந்த சந்திரனை பார்த்து அந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒளியானது நல்ல சீக்கிரம் கிளம்பு, நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த தியானம் பண்ணுற காலத்தில் இந்த இப்படியும் போட்டு உட்காரலாம். ஆசனம் வந்து இப்படியும் போட்டு இது போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காரலாம். நல்லா உட்காந்துட்டு அப்புறம் ரெண்டாவது கால் மாற்றி போகணும். இப்படி போட்டு உட்காரலாம். இது வந்து அசைக்க முடியாத இந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போனோமா இந்த மாதிரி போட்டு உட்காந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போகலாம். அப்புறம் எடுத்துட்டு இது வந்து சதுர்முக யாசம். இப்படி வச்சு இப்படி பண்ணலாம். இப்படி உட்காரும்போது இந்த வயிற்று ரொம்ப வேகம் உள்ளே அமுக்கக்கூடாது. லைட்டாக அமுக்க அது வந்துட்டு அது வந்து ஒட்டையானம் போடும். அந்த ஒட்டையானம் போட்டு உட்காந்திங்கன்னா இந்த மூச்சு வந்து சங்காயி அப்படியே நிற்கும். அப்படியே வந்துட்டு தியானத்தில் இருக்கும்போது வயிறு வந்து ஒட்டி ரொம்ப ஒரு ஆள் உள்ளே இழுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. லைட்டாக இழுத்து அப்படி வச்சுட்டு அந்த மூச்சு பயிற்சி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மூச்சு போடுறது வந்து சுவாசம் போடுறதுக்காக தான் நம்ம வந்து அப்படி வச்சு அடக்கி கும்பகம் ரொம்ப சீக்கிரம் வேலை செய்யும். இது வந்து ஆகாயம், இது வந்து அண்டம், அண்ட பிண்டம். இது ரெண்டையும் வந்துட்டு அதை சிம்முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை போட்டு உட்காருங்க ஜாஸ்தியாகும். இப்படி வச்சு உட்காரலாம். இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, இந்த விரலை முன்னாடி வீட்டு வச்சு இப்படி வச்சு செய்யலாம். நம்மளுக்கு வராத கடன் வரணும்னா இந்த இடத்துல இந்த முத்திரை வச்சு
நோய் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த விரல் இப்படி மடக்கணும், மடக்கி இந்த மாதிரி வச்சு செய்யணும். நம்மளுக்கு வந்துட்டு சண்டைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இந்த விரலை வச்சு இப்படி வச்சு பண்ணிங்கன்னா அந்த சண்டை உடனே நின்று போயிடும். தலைவலி அதிகமாக இருந்தால் வந்து இந்த இந்த 2 விரல இப்படி வச்சுக்கணும். 3 விரல இப்படி ஒன்று சேர்த்து வச்சு இந்த இடத்துல கரெக்டாக இந்த எலும்புக்கு நேராக இதுக்கு நேராக இப்படி வச்சு இந்த பயிற்சி பண்ணணும். இப்படி தேய்க்கணும் 3 தடவை இப்படி தேய்ச்சி இப்படியே வந்து பின்னாடி படையல் பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி இறக்கணும். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து தலைவலி ஓவராகும். அப்போ டயத்தில் நம்ம ஒரு சின்ன உபகரணம் பண்ண வேணும்னா உடனே பண்ணலாம். இந்த நெஞ்சு வலி எடுக்குன்னு சொன்னால் இதில் வந்து இதயத்துக்கும் இந்த விரலுக்கும் தொடர்பு இருக்குது. இப்படி அமுக்குனா பாருங்க, இதய வலி இருந்தால் சடக்கு சடக்குன்னு வரும். இந்த இடத்துல இப்படி அமுக்கணும். பிறகு இந்த விரலை வச்சு பாருங்க, பாம்பு விரலை வச்சு இப்படி வச்சு அமுக்கணும். அப்புறம் வந்து கை கால் அசதியாக இருக்குது அப்படி சொன்னால் இந்த கையில் இதுக்கு நேராக இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சுருப்பாங்க. நம்ம குருநாடி துடிப்பை கண்டுபிடிக்கணும்னா குருநாடி வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு நேரம் இப்படி அமுக்குனீங்கன்னா குருநாடி வேகமாக துடிக்கும். அந்த இதயத்தினுடைய துடிப்பு நம்ம தியானம் பண்ண அந்த குருநாடி இந்த இடத்துல வந்து அழகா தெரியும். நம்ம கிட்ட இருக்க வாசி ஓடுதா ஓடையான்னு தெரியறதுக்கு இந்த இடத்துல பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். நாடி துடிப்பு பார்க்குறது இப்படி தான் பார்க்கணும். நல்லா சமைக்க தெரியணும். குடும்பத்துக்குள்ள சமைச்சு பழகணும். ஆணாக இருந்தாலும் பெண் இருந்தாலும் நல்லா சமைச்சு பழகணும். 10 பேர்த்துக்கு நம்ம கையால் சமைச்சு கொடுக்கணும். தர்மத்தை செய்யணும். அப்போதான் குடும்பத்துக்கு புண்ணியம் வந்து சேரும். தர்மம் செய்யணும். வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கஞ்சியோ வச்சு கொடுக்குறதுக்கு பழகிக்கிறணும். ஒரு காபி வச்சு பழகணும். இதெல்லாம் சித்தருடைய மரபு. காபி வச்சு பழகணும். கஷாயம் போட்டு பழகி கொடுக்கணும். இதுகளெல்லாம் நம்ம சொல்லித்தரக்கூடிய கடமை. இதை செய்கிற காலத்தில் அண்ணாவே வரும். தாய் அன்னை பராசக்தி வந்து நம்மக்கிட்ட வரும்போது அனைத்து வேலையும் நீங்கள் செய்வீங்க. குடும்பத்துக்கு தேவையான நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அதுதான் அப்படி இருக்கும் குடும்பத்தில் சண்டை சத்து இல்லாமல் செயற்கடையாக நல்ல முறையாக வாழ்வாங்க. அது நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க. சிவசிவா திருச்சி தம்பலம். அடுத்த வாரம் வேற ஒன்று சொல்கிறேன். அதை நீங்கள் செய்யுங்க.